ஜனவரி 13ஆம் தேதி உடைய முக்கிய நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். சரஸ்வதி ராஜாமணி இறந்த நாள் இந்த ஜனவரி 13. காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டி ஒரு 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். அது இந்த ஜனவரி 13 1948. சரஸ்வதி ராஜாமணி இவங்க ஜனவரி 13 2018 சென்னையில் இறக்குறாங்க. இவங்களுடைய பிறப்பு பார்த்திங்கன்னா பர்மாவில் உள்ள ரங்கூன். இவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா ஒரு தங்க சுரங்கம் ரன் பண்ணிக்கிருக்காரு. இவர் இந்திய தேசிய இராணுவ வீரராக அறியப்படுவார். 16 வயசுலேயே இந்திய தேசிய இராணுவத்தில் இணைஞ்சிருக்காரு. 1942 ஜான்சி ராணியோடைய படைப்பிரிவில் இருந்திருக்காரு. இவர் முக்கியமாக அறியப்படுவதற்கான காரணம் என்னென்னா, இந்திய தேசிய இராணுவத்தில் தனது நகையை கொடுத்தவர். இந்த நகையை கொடுக்கும்போது என்னென்னா, நேதாஜி இவர் அறியாமையாக கொடுத்துருக்கலாம்னு நேதாஜி அவர் வீட்டுக்கே சென்று திரும்ப ஒப்படைக்க போயிருப்பார். அப்போக்குள்ளே இவர் உறுதியாக இந்திய தேசிய இராணுவம் தான் பயனடைய வேண்டும் என்று கொடுத்துருப்பார். இவருடைய உறுதிநிலையை கண்டு இவருக்கு சரஸ்வதி என்று அழைச்சிருப்பார். ராஜாமணி என்ற பெயரை சரஸ்வதி ராஜாமணி என்று அழைக்கப்படுவார். இவர் பார்த்திங்கன்னா பர்மாவில் ரங்கூனிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். 1964 பர்மாவில் இராணுவ ஆட்சியின் காரணமாக இந்திய குடும்பங்கள்லாம் திரும்ப அனுப்பப்படுவார். அந்த காலகட்டங்களில் இவர் வந்திருக்கலாம். இவர் சென்னையில் தங்கியிருப்பார். சென்னையில் வறுமையின் காரணமாக தங்கியிருப்பதை அறிந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்குவார். அப்புறம் ஒரு வீடும் ஒதுக்கி கொடுப்பாரு. அடுத்து பாருங்கள், 13 ஜனவரி 1948 இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டி காந்தி ஒரு 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். எந்த இடத்துலனா டெல்லியில் இருந்திருப்பார். இது வரைக்கும் காந்தி பார்த்திங்கன்னா 18 முறை உண்ணாவிரதம் இருந்திருப்பார். 1915 1948 வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 18 முறை உண்ணாவிரதம் இருந்திருப்பார். இதில் பார்த்திங்கன்னா 3 முறை இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டி மட்டும் 3 முறை உண்ணாவிரதம் இருந்திருப்பார். இது 3வது முறையான இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டி உண்ணாவிரதம். இதான் அவருடைய இறுதி உண்ணாவிரதமும் கூட. முதல் உண்ணாவிரதம் 1924 21 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டி இருந்திருப்பார். அடுத்து 2வது முறையாக 1947 இருந்திருப்பார். இறுதி முறையாக 1948 ஜனவரி 13 18 வரைக்கும் வகுப்புவாத அமைதியை மீட்பெடுப்பதற்காக இருந்திருப்பார். இவர் ஒரு 7 கோரிக்கையை முன் வச்சிருப்பார். யார்கிட்டன்னா மௌலானா ஆசாத் சந்தித்து அவர்கிட்ட இந்த ஒரு 7 நிபந்தனையை முன் வச்சிருப்பார். இந்த நிபந்தனையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இவருடைய உண்ணாவிரதம் விலக்கிக் கொள்வார். இந்த 7 நிபந்தனைகள் என்னென்னு பாருங்கள். மெக்ராலில் உள்ள கவாஜ் பக்தியார் சமாதியில் ஆண்டு விழா, அதாவது ஊர்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு விழா நடக்கும். இந்த கவாஜ் பக்தியார் சமாதியில் நடக்கும். இந்த விழாவை பார்த்திங்கன்னா 9 நாட்களுக்குள் நடத்த வேண்டும் அப்படின்ட்டுருப்பார். அப்புறம் மசூதிகளை வீடுகளாகவும் கோயில்களாகவும் மாற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பழைய டெல்லியை சுற்றியுள்ள முஸ்லீம்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். டெல்லி முஸ்லீம்கள் பாகிஸ்தானில் இருந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் வகையில் முஸ்லீம் அல்லாதவர்கள் எதிர்க்கக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பார். அப்புறம் முஸ்லீம்கள் ரயில்களில் ஆபத்து இல்லாமல் பயணிக்க வேண்டும், முஸ்லீம்களுக்கு பொருளாதார புறக்கணிப்பு இருக்கக்கூடாது, இந்து அகதிகள் முஸ்லீம் பகுதிகளில் தங்க வைப்பது ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்களுக்கு சம்மதத்துடன் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு 7 கொள்கையை முன் வச்சிருப்பார். அதன் பேரில் பார்த்திங்கன்னா பல்வேறு தலைவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதன் பேரில் காந்தி தனது உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்குவார். அதுக்கடுத்து 1948 ஜனவரி 30 காந்தியை சுட்டு கொண்டுருவாங்க.